நீங்களும் சித்தியும் அவனை உங்கள் பிள்ளையாக பார்க்கிறீர்கள். அம்மாவோ தன் தங்கையின் பிள்ளையாக பார்க்கிறாள். தஞ்சா மச்சனனாக பார்க்கிறாள். ஆனால் அடியேனோ அவனை என்னுடைய தம்பியாக, நண்பனாக, சிஷ்யனாக என்று பல்வேறு பரிமாணங்களில் பார்த்து பழகியிருக்கிறேன். மேலும் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், உங்கள் எல்லோரையும் விட அடியேனுடன் தான் அவன் அதிகமாக இருந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது வருத்தமும் வேதனையும் இல்லாமல் இருக்குமா? ஆனால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிர்காலம் தெரியும் என்று சொல்வார்கள். திருக்கச்சினம்பி சுவாமிகளும் அவ்வகையைச் சேர்ந்தவர்தான். அதனால்தான் அவனிடம் ஒரு காப்பு பாசுரம் கொடுக்கும்படி அடியேனிடம் கொடுத்தார். அதை அவன் சொன்னானா சொல்லவில்லையா, அதனால்தான் இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டானா என்று தெரியவில்லை. கோவிந்தனுடைய இந்த மாற்றத்தை இன்றுதான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனால் அதிர்ச்சி அடைகிறீர்கள். அவனுடைய புறத்தோற்றம் இன்று மாறியிருந்தாலும் அகத்தோற்றத்தில் ஏற்பட்டிருந்த மாற்றத்தை பல வருடங்களுக்கு முன்பே அடியேன் பார்த்துவிட்டேன். தக்க சமயத்தில் அதற்கொரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சம்பிரதாயத்தை விட்டு வேறு திசையில் மிக வேகமாக கோவிந்தன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். சரி ராமானுஜா, கோவிந்தன் பிறந்ததும் அவன் கண்களை திறக்கவில்லை என்று எல்லோரும் கவலை கொண்டிருந்த போது நீ வந்து கோவிந்தா என்று அழைத்ததும் அவன் கண்கள் திறக்கவில்லையா? அதே போல் இப்பொழுது நீ காளஹஸ்திக்கு சென்று அவனை அழைத்தால் நிச்சயம் வருவான். முதலில் அவனை இங்கு அழைத்து வா, மற்றதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இல்லை சித்தி, இப்பொழுது அவன் மனதை ஒரு புயல் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அடியேன் இல்லை, அந்த வரதனே சென்றாலும் கோவிந்தன் இப்பொழுது வரமாட்டான். இதனால் கோவிந்தனுக்கும் அடியேனுக்கும் தேவையற்ற மனஸ்தாபம், மனத்தாங்கல், மனக்கசப்பு இவையெல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, இப்பொழுது அடியேன் சென்று அவனை வலுக்கட்டாயமாக அழைத்தால் இன்றோ அவன் காளஹஸ்திக்கு செல்கிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறான். நாளை அதுவும் எழுதாமல் எங்கேயாவது சென்று விடுவான். அதன்பின் அவன் இருப்பிடமே நமக்கு தெரியாமல் போய்விடும். இல்லை ராமானுஜா, அப்படி மட்டும் சொல்லாதே. இல்லை அம்மா, இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் அவனை அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணத்தை அடியோடு விட்டு விடுவோம். கோவிந்தனின் பாதையிலிருந்து அவனை உடனே விலக்க வேண்டும் என்றும் முயற்சிக்க வேண்டாம். அதன் விளைவு விபரீதமாக இருக்கும். காலம் அவனுக்கு சூழ்நிலையை சொல்லிக் கொடுக்கும். ஒரு விஷயம் மட்டும் அடியேன் உறுதியாக சொல்வேன். சம்பிரதாயத்தில் இருந்தவரை அவன் அதை மிகவும் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் தான் கடைபிடித்து வந்தான். அது அவன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். இப்பொழுது இடையே ஒரு தடுமாற்றம், ஒரு தடங்கல் ஏற்பட்டுள்ளது. அப்படித்தான் அடியேன் இதை கருதுகிறேன். ஒரு சிலரின் வாக்குகளால் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சூழ்நிலைகளும் அதற்கு தக்கவாறு அமைந்துவிட்டது. அதனால் இப்பொழுது அவன் போக்கில் அவன் செல்லட்டும். சித்தி, ஒரு விஷயம் மட்டும் மிகவும் தீர்க்கமாக, ஆணித்தரமாக அடியேன் சொல்வேன். இன்று கோவிந்தன் உள்ளங்கை குணர்ந்த நாயனாராக காளஹஸ்திக்கு சென்றிருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் நம் கோவிந்தன் கோவிந்தனாகவே திரும்பி வருவான். அந்த உத்தரவாதம் உங்கள் எல்லோருக்கும் அடியேன் தருகிறேன். இது போதும் ராமானுஜா, இது போதும். உன் வார்த்தையை நான் நம்புகிறேன். கலவரமடைந்து கலகலத்து போயிருந்த எனக்கு உன் வார்த்தைகள் ஆறுதல் அளிக்கிறது. நீ சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். கோவிந்தன் கோவிந்தனாக வரும் நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். சுவாமி, அடியேன் தாசன். வா ராமானுஜா, உட்கார். என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய்? ஏதாவது பிரச்சனையா? மனது அமைதியற்ற நிலையில் இருக்கிறது சுவாமி. என்னவாயிற்று? எதனால் இப்படி ஒரு நிலை?
கோவிந்தன், அடியேனின் அருமை தம்பி கோவிந்தன். கோவிந்தன் அடியேனை விட்டு வெகு தொலைவு சென்று விடுவான் போலிருக்கிறது. இனி அவனுடன் சேர்ந்திருப்பது சாத்தியமா என்று மனது வேதலிக்கிறது சுவாமி. சம்பிரதாயத்தை விட்டு விலகி வேறு வழியில் சென்று விட்டானே சுவாமி. ராமானுஜா, உன் கவலை நியாயமானதுதான். இன்று காலைதான் அடியேனும் கோவிந்தனின் விஷயம் பற்றி அறிந்தேன். முன்பு உன்னிடம் சொன்னது போல் அடியேன் பயந்தது போலவே ஆகிவிட்டதே. ஏதோ மனதில் பட்டதால்தான் ரக்ஷை பாசுரத்தை உன் மூலம் கோவிந்தனுக்கு போதிக்கச் சொன்னேன். இருப்பினும் விதி வேறொரு கதை எழுதிவிட்டது. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்வேன். கோவிந்தனின் இன்றைய நிலைப்பாடு, கோலம் அனைத்தும் ஒரு சில காலங்களுக்கு மட்டும்தான். அவன் உன் தம்பி. நிச்சயம் ஒரு நாள் அவன் உன்னை வந்து சேருவான். கலங்காதே ராமானுஜா. உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்ற உயர்த்தியை தாண்டி வைஷ்ணவ பக்தர்களின் உள்ளத்தை கவர்ந்த நாயகனாக கோவிந்தன் கொண்டாடப்படப் போகிறான். சம்பிரதாயத்தில் மிகச் சிறந்தவனாக உயரப் போகிறான். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை ராமானுஜா. அடியேனின் வாக்கை அவ்வரதன் நிச்சயம் நிறைவேற்றுவான். அந்த நம்பிக்கை அடியேனுக்கு இருக்கிறது. மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் ராமானுஜா, அது பற்றி அடியேனே உன்னை காண வேண்டும் என்று நினைத்தேன். சொல்லி அருளுங்கள் சுவாமி. இன்று காலை யாதவ பிரகாச சுவாமிகள் தன் பரிவாரங்களோடு கோயிலுக்கு வந்திருந்தார். நீ நலமாக காஞ்சியம்பதிக்கு வந்துவிட்டாய் என்று அடியேன் சொல்ல பெரிதும் மகிழ்ந்தார். உன்னை காண வேண்டும் என்று மிகவும் ஆவல் கொண்டார். அவர் உடனே வந்திருந்த கைலாசமும் சம்பூர்ணமும் கூட மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். நீ ஒரு சங்கடமும் இன்றி ஊர் திரும்பியதை எண்ணி பூரித்து போன யாதவ பிரகாசர் உன்னை மீண்டும் பாடசாலைக்கு வரும்படி மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டார். சுவாமி, தாங்களும் முன்பே அடியேன் கல்வியை தொடர்வது மிகவும் முக்கியம் என்று சொன்னீர்கள். இருப்பினும் அடியேன் அவசியம் பாடசாலைக்கு மீண்டும் செல்லத்தான் வேண்டுமா சுவாமி? கோயிலில் இப்போது அடியேன் செய்யும் தீர்த்த கைங்கரியமே முழு திருப்தியாக இருக்கிறது. நீ தற்போது செய்யும் சேவை நிச்சயம் உன்னதமானதுதான் ராமானுஜா. ஆனால் கல்வியை போதிக்கும் ஆசானே நீ அவசியம் பாடசாலைக்கு வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கும் பொழுது அதை உதாசீனப்படுத்துவது அழகல்ல ராமானுஜா. நீ நாளை பாடசாலைக்கு போ. போதிக்கும் கல்வியை நன்கு கற்று அடுத்த நிலைக்கு உன்னை தயார்படுத்திக் கொள். தங்கள் உத்தரவு அதுவென்றால் அடியேன் நிச்சயம் பாடசாலைக்கு செல்கிறேன் சுவாமி. நல்லது ராமானுஜா, நீ உன் அகத்திற்கு செல். எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அனைத்தும் வரதனின் செயல் என்று நினைத்து நிம்மதியாக படுத்துறங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல விடியலாக அமையட்டும். தாசன் அடியேன் சென்று வருகிறேன் சுவாமி. வந்தனம் குருநாதா. அனைவரும் அமருங்கள். அடடே ராமானுஜா, வந்துவிட்டாயா? உன்னை இங்கு இப்போது காண்பது எனக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா? அன்று உன்னை காணவில்லை என்றதும் எப்படி பதறிப்போனேன் தெரியுமா? கைலாசத்தை கேட்டுப்பார். ஆமாம் ஆமாம், மிகவும் வேதனைப்பட்டார் நம் குருநாதர். உண்பதற்கும் பிடிக்கவில்லை, உறங்கவும் முடியவில்லை. சதா உன்னை பற்றிய நினைப்புத்தான் எனக்கு ராமானுஜா. எவ்வளவு இடங்களில் எவ்வளவு காலம் தேடியிருப்பேன் தெரியுமா? திரும்பவும் காஞ்சிக்கே திரும்பிவிடலாமா என்று கூட யோசித்தேன். ஆனால் நடந்த சம்பவம் பற்றி தெரியாமல் அங்கே காசியில் சதசில் உள்ளவர்கள் நான் ஏதோ பயந்து ஓடிவிட்டதாக ஏளனம் செய்ய போகிறார்களே என்றுதான் காசிக்கே செல்ல முடிவு செய்தேன். நீ இப்படி வழி தவறி செல்லலாமா ராமானுஜா? எங்களோடு வந்தவன் நீ என்னுடனேயே இருந்திருக்க வேண்டியதுதானே. அடியேனும் எதிர்பார்க்கவில்லை. விதியின் சதியோ என்றுதான் தோன்றுகிறது. எது எப்படியோ நீ நலமாக வந்து சேர்ந்ததே எனக்கு பெருத்த சந்தோஷம். நீ ஒரு சிரமமும் இல்லாமல்
காஞ்சி வந்து சேர்ந்தாய் பார். அதற்கு ஒரு விதத்தில் நானே காரணம். எப்படி என்கிறாயா? சதசில் என் தேகம்தான் இருந்தது, நினைவு முழுவதும் நீதான் இருந்தாய். உன்னை பற்றிய என் நினைப்பே உன்னை நல்ல விதமாக ஊர் வந்து சேரும்படி செய்துவிட்டது. என்ன ராமானுஜா, நான் சொன்னதில் உனக்கு நம்பிக்கை வரவில்லையா? உன் முகத்தில் மலர்ச்சியே இல்லையே. என்னவென்று சொல்வேன் குருநாதா? கோவிந்தன், என் கோவிந்தன் என்று என் அருகில் இல்லையே சுவாமி. ஓ, அவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? அவன் எங்கும் செல்லவில்லையே, ஓர் உன்னதமான நிலையை அடைந்து விட்டான். உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராக ஆகிவிட்டான். அதை தெரிந்து நீ சந்தோஷமல்லவா அடைய வேண்டும்? கல்வியின் இறுதியில் அவரவர்கள் உயர்வான நிலையை அடைவதுதானே இலக்கு. அது அவனுக்கு சீக்கிரமே வாய்த்துவிட்டது. குருவருள் திருவருளாய் சிவன் உருவாய் அவனிடம் வந்து சேர்ந்து விட்டது. அவன் அடுத்த நிலைக்கு போய்விட்டான். இனி அவனுக்கு இந்த பாடசாலையோ பாடங்களோ தேவைப்படாது. கோவிந்தன் ஓர் எட்டா நிலைக்கு சென்று விட்டான். ஒரு குருவாக இருந்து அதையும் அவனுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன். நான் இன்று ஏற்கனவே எடுத்த பாடங்களை பற்றி சுருக்கமாக தெரிவிக்கலாம் என்றிருந்தேன். ஆனால் சதஸ் முடிந்து வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் மிகவும் ஆர்வமாகவும் புதிதாக நடத்தும் பாடத்தில் மிகவும் ஊக்கத்துடனும் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் ராமானுஜனை பிரிந்த பதைபதைப்போடு இங்கு வந்தோம். ஈஸ்வர சங்கல்பத்தால் ராமானுஜனை மீண்டும் நாம் சந்தித்திருக்கிறோம். ராமானுஜனோ உபனிஷத் பாடத்தில் மிகவும் ஊக்கத்துடன் கவனம் செலுத்துவான். எனவே இன்று புதிதாக ஒரு பாடம், அதுவும் பிரம்மத்தை பற்றிய நுட்பமான விளக்கத்தை உங்களுக்கு இப்போது போதிக்கப் போகிறேன். குருதேவா, அது எந்த உபநிஷத்திலிருந்து என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா? தாராளமாக. நான் இன்று எடுக்கப் போகும் பாடம் தைத்ரியோ உபனிஷத். ஆனந்தவல்லி என்னும் பகுதியில் உள்ள ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம் என்னவென்று பார்க்கலாம். ஓம் பிரம்ம விதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம. இதன் பொருள், பிரம்மவித் அதாவது பரம்பொருளை அறிந்தவன், பரம் ஆம்னோதி மிக மேலான நிலையை அடைகிறான், தத் ஏஷா அப்யுக்தா அதை பற்றி அதாவது பிரம்மத்தை பற்றி இவ்வாறு சொல்லப்படுகிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் அதாவது பரம்பொருளானது சத்தியம் உண்மை என்றும், ஞானம் அறிவு என்றும், அனந்தம் எல்லையற்ற தன்மை என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது பரம்பொருளானது சத்தியம் ஞானம் அனந்தம். இதை தவிர வேறு குணங்கள் பரபிரம்மத்திற்கு இல்லை. மொத்தத்தில் பிரம்மம் அதன் தன்மை என்று இரண்டு இல்லை. தன்மையே பிரம்மமாக இருக்கிறது, அவ்வளவுதான். என்ன புரிந்ததா? என்ன ராமானுஜா, அனைவரும் புரிந்ததாக தலையாட்ட நீ மட்டும் எந்த சலனமும் இன்றி காணப்படுகிறாய்? ஏன், நான் சொன்னதில் உனக்கு சந்தேகம் உள்ளதா? இல்லை குருநாதா, தாங்கள் மேலே பாடங்களை நடத்துங்கள். அது எப்படி? உன் முக குறிப்பின்படி என் கருத்தில் உடன்படாதது போலல்லவா தெரிகிறது. அது என்னவென்று சொல். சரி, நீ மௌனம் சாதிப்பதால் நான் சொன்ன கருத்தை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்று எடுத்துக்கொள்ளட்டுமா? இல்லை, அடியேனின் மௌனத்திற்கு அர்த்தம் அதுவல்ல குருநாதா. பிறகு உன் மௌனத்திற்கு வேறு அர்த்தம் இருக்கிறதா?
அல்லது என் கருத்திற்கே வேறு அர்த்தம் உன்னிடம் இருக்கிறதா? நான் சொன்னதே முடிவான கருத்து. இல்லை, அது முடிவான கருத்தாக இருக்க முடியாது. தங்களின் கருத்து உபனிஷத வாக்கியத்திற்கு பொருந்தி வரவில்லை குருநாதா. அப்படி என்றால் பொருந்தாத கருத்தை நான் இந்த யாதவ பிரகாசன் உரைக்கிறேன் என்கிறாயா? இப்பொழுது தாங்கள் சொன்னதுதான் சரி. பொருந்தாத கருத்தைத்தான் தெரிவித்திருக்கிறீர்கள். ஓ, அந்த அளவிற்கு நீ வளர்ந்து விட்டாயா? அப்படி என்றால் அதற்கு தகுந்த விளக்கத்தை நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும். தங்களின் கட்டளை அதுவானால் விளக்கம் தர காத்திருக்கிறேன் சுவாமி. சத்தியம்தான் பிரம்மம், ஞானம்தான் பிரம்மம், அனந்தம் என்ற எல்லையற்ற தன்மைதான் பிரம்மம். இதுதான் என் தீர்மானம். உன் தீர்மானம் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம், அதாவது உண்மை, அறிவு மற்றும் எல்லையற்ற நிலை, இவை யாவும் பிரம்மத்தின் பண்புகள், தன்மைகள். ஆனால் அந்த பண்புகள் மட்டுமே எப்படி பிரம்மமாக முடியும்? பிரம்மம் தன் குணங்களிடையே ஒன்றுபட்டும் வேறுபட்டும் நிற்கிறது. ஒரு மலருக்கு செம்மை, மென்மை, மணம் என்ற குணங்கள் பல இருக்கலாம். ஆனால் இந்த குணங்கள் யாவும் மலருடையதே தவிர குணமே மலராகாது அல்லவா? அந்த தன்மைகள் மலரிலிருந்து வேறுபடவில்லையே. அதேபோல் சத்தியம், ஞானம், அனந்தம் என்று பல்வேறு குணங்களை, பண்புகளை உடையது பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. நான் பழைய கோவிந்தனாக இருக்க மாட்டேன், உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராகத்தான் இருப்பேன் என்று உன் மகன் தீர்மானித்து விட்டான். இரவோடு இரவாக இங்கிருந்து சென்று விட்டான். தனியார் பள்ளிகள் பணம் குவிக்க காரணம் மக்களுடைய மனநிலைமைதான் மக்களை பார்த்தே நியாயம் கேட்கிறாரு. இந்த படம் கல்விக்காக மக்களுக்காக என்று இயக்கிய ராஜபாண்டியின் அச்சமின்றி அம்சம்.